வெல்கம் பேக். இது நம்ம பயணம் டேக். கேம்ஸ் விளையாடுங்களா? கேம்ஸ் விளையாடுறது பிடிக்குமா? கேம்ஸை நம்மளே கிரியேட் பண்ணி விளையாண்டா எப்படி இருக்கும்? ஸோ நம்மளே கிரியேட் பண்ணி விளையாடக்கூடிய கேம்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தால் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகிட்டு இருக்கும். வாங்க வீடியோக்கு போகலாம். கேம்ஸ்னு சொல்லும்போது பல வகையில் இருக்குது. இதில் 2 வகை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒன்று நார்மல் கேம், இன்னொன்று 3D கேம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம நார்மல் கேமை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்காக நான் ஒரு அப்ளிகேஷனை ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். இந்த அப்ளிகேஷனோட நேம் பார்த்திங்கன்னா ட்ரா யுவர் கேமுங்கிற இந்த ஒரு அப்ளிகேஷன் தான். ஸோ இன்னொரு அப்ளிகேஷன் வச்சு தான் நம்ம கேமை உண்டாக்க போகிறோம், அதுவும் நார்மல் கேமு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிரியேட் அப்படின்னு கொடுத்தோம்னா நம்மளோட நிக் நேமை டைப் பண்ண சொல்லும். அதாவது நீங்கள் இந்த கேமுக்கு என்ன டைட்டில் கொடுக்குறீங்களோ அந்த நேமை கொடுங்க. நான் எக்ஸாம்பிளுக்காக ராக் ஸ்டார் அப்படின்னு டைப் பண்ணுறேன். அதாவது இந்த கேமோட பேர் ராக் ஸ்டார் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு கொடுத்தாச்சு. டிக் கொடுத்ததுக்கப்புறம் இந்த கேம்ஸை நம்ம எப்படி கிரியேட் பண்ண போகிறோம்னா கலரை வச்சு தான் நம்ம இந்த கேம்ஸை கிரியேட் பண்ண போகிறோம். ஒரு 4 வகையான கலர். இதில் வந்து பிளாக் கலர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வால்ஸ் அண்ட் ஃப்ளோர்ஸை கிரியேட் பண்ணுறதுக்காக பிளாக் கொடுக்குறாங்க. ப்ளூ வந்து ஆப்ஜெக்டை வந்துட்டு மூவ் பண்ணுறதுக்காக தான் இந்த ப்ளூ கலர் கொடுத்துருக்காங்க. அதே போல் க்ரீன் பார்த்தீங்கன்னா ஸ்டேபிளாக நிற்கிறதுக்காக க்ரீன் கொடுத்துருக்காங்க. ரெட் எல்லாத்துக்குமே தெரிஞ்ச மாதிரி டேஞ்சரானது. ஸோ அதுக்காக தான் இந்த ரெட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் நம்மளோட கேமோட கான்செப்ட். ஸோ இப்படி 3 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. பிக்சர் அண்ட் கேலரி அண்ட் ட்ரா அப்படிங்கிற 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு எதுக்காகனா நம்ம பிக்சரை டைப் பண்ணோம்னா நம்ம கையில் பென்சில், அதாவது இந்த இவங்க சொன்ன மாதிரி அந்த 4 கலர் உள்ள பென்சில் இருந்துச்சுன்னா ஸோ அந்த பென்சிலில் வரைஞ்சி கூட நம்மளால் இந்த கேம்ஸை நம்மளால் விளையாட முடியும். ஸோ எக்ஸாம்பிளுக்காக நான் ஆல்ஃபபெட்ஸ் வச்சு பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ஒரு 3 கலர் தான் கிடச்சிது. ஸோ அதை வச்சு பண்ணியிருக்கேன். ஸோ இது ஆட்டோமேட்டிக்காக ஃபோட்டோ எடுக்கணும். ஃபோட்டோ எடுக்கும் ஆட்டோமேட்டிக்காக அவங்க ஸ்கேன் பண்ணுவாங்க. அந்த அப்ளிகேஷனில் ஆட்டோமேட்டிக் ஸ்கேனிங் இருக்குது. ஸோ அதனால் ஸ்கேன் பண்ணிடுவாங்க. இது என்ன கலர் அப்படிங்கிறத ஆப்டிமைஸ் பண்ணி அவங்க எடுத்துக்குவாங்க. இந்த மாதிரி மெத்தட் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ இதில் வந்து கேலரின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அந்த ஆப்ஷன் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நீங்கள் வரைஞ்சி வச்சுருந்தால் அதில் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். இதில் லாஸ்ட் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா ட்ரா பார்த்திங்கன்னா நம்மளோட க்ரியேட்டிவிட்டிக்காக நம்மளே வரைஞ்சி கேம்ஸ் விளையாடுறது தான் இந்த ட்ரா. ஸோ இதில் பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரியே பிளாக்கு, ப்ளூ, க்ரீன், ரெட் இந்த மாதிரி ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதில் வரைஞ்சி நம்ம கேம் விளையாடலாம். எக்ஸாம்பிளுக்காக நான் வரைஞ்சிருக்கேன். ஸோ இதில் நான் வந்துட்டு கேம் விளையாட போகிறேன். ஸோ நம்மளோட கேம் பிளேயர் பார்த்திங்கன்னா நம்மளோட ஹீரோ பார்த்திங்கன்னா அங்கே இருக்கார். ஸோ அந்த ஆப்ஜெக்ட்டை தூக்கி நம்ம எங்கே நிறுத்தணுமோ அங்கே நிறுத்திக்கலாம். ஸோ இந்த லெவலை வந்து நம்ம அந்த ஹீரோ வந்து தாண்டணும். நம்ம வரைஞ்ச ஆப்ஜெக்டை வந்துட்டு நம்ம வரைஞ்ச ஆப்ஜெக்ட்ஸை வந்து நம்ம தாண்டி போயிட்டாங்கன்னா கேம்ஸில் ஜெயிச்சிட்டாங்க. ஸோ மீறி இந்த ரெட்லாம் விழுந்துட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவுட்டு. ஸோ நான் இந்த ப்ளூ கலர் கொடுத்துருக்கேன். இந்த எல்லா ப்ளூவையுமே டச் பண்ணி நம்மளோட ஸ்டேஜை கடக்கணும். ஸ்டேஜை கடந்துட்டாங்கன்னா இந்த கேமில் அவங்க வின் பண்ணிட்டாங்க. ஸோ இப்படி தான் நார்மல் கேமை நம்ம கிரியேட் பண்ணுறது. இந்த அப்ளிகேஷனோட லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நம்மளே இருக்கிற அடுத்த கேமோட பார்த்தீங்கன்னா 3D கேமை கிரியேட் பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் நேம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்ட் அப்படிங்கிற இந்த ஒரு அப்ளிகேஷன் தான். இந்த ஒரு அப்ளிகேஷன் வச்சு நமக்கு நிறையா 3D கேம்ஸை கிரியேட் பண்ண முடியும். ஸோ எல்லாருக்குமே நார்மல் கேம் பிடிக்கும் அப்படின்னு இல்லை. ஸோ எல்லாருக்குமே 3D கேம்ஸுங்கும் போது ரொம்பவும் பிடிக்கும். ஸோ இந்த எக்ஸாம்பிளுக்காக நான் ஒரு கேம்ஸ் விளையாடுறேன். இவங்க ஆல்ரெடி கிரியேட் பண்ண கேம் வந்து நான் விளையாட போகிறேன். ஸோ இந்த கேம் பாருங்கள் எப்படி இருக்குது, அனிமேஷன் பண்ணியிருக்காங்க, எப்படி இது விளையாடுறாங்க அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். ஸோ இந்த கேமில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான கிராஃபிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆப்போசிட்டில் வர ஆப்ஜெக்டை அட்டாக் பண்ணிவிட்டு நம்ம போயிட்டே இருக்கணும். ஒவ்வொரு ஸ்டேஜும் இப்படி தான் இருக்கும். ஸோ இந்த ஒரு கேமை போல தான் நம்மளும் கேமை க்ரியேட் பண்ண போகிறோம். இதே மாதிரி 3D அனிமேஷனான கேம்ஸை தான் நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ இது ஒன்று எக்ஸாம்பிளுக்காக எடுத்துருக்கு. இந்த அளவுக்கு நம்மளால் கேமை க்ரியேட் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியும். ஆல்ரெடி இந்த ஒரு அப்ளிகேஷனை வச்சு தான் ஏதோ ஒரு நபர் இந்த கேமை க்ரியேட் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். ஸோ இதே மாதிரி தான் நம்மளும் கேமை க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஆப்ஜெக்ட் எல்லாம் பார்த்து வச்சுக்கிங்க என்னெல்லாம் இருக்குது. ஓகே, நம்ம கேமை க்ரியேட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ பில்டுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணதுமே மேலே கிரியேட் எ நியூ கேம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, ஒரு க்ரீன் கலரில். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுமே லோட் ஆகிட்டு இருக்கும். ஸோ லோட் ஆகிட்டு உள்ளே போகும். உங்களுக்கான ப்ளே கிரவுண்ட் வந்து ஓப்பன் ஆயிடும். ஸோ இந்த ஒரு ப்ளே கிரவுண்டில் தான் நம்மளோட கேமை க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ இதுக்காக ப்ளஸ் ஐக்கானுக்கு சைடில் கொடுத்துருக்காங்க. அதை கிளிக் பண்ணதுமே நம்மளுக்கான எலமெண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. எல்லா வகையான எலமெண்ட்ஸும் இருக்கும். கன்ஸ் இருக்கும், ஹீரோஸ் இருப்பாங்க, வில்லன்ஸ் இருப்பாங்க, அனிமல்ஸ் இருப்பாங்க. இந்த மாதிரியான எக்கச்சக்கமான எலமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ இதில் உங்களுக்கு எது விருப்பம் இருக்கோ, உங்களோட கேம்ஸில் நீங்கள் எதை போட்டால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறீங்களோ அந்த எலமெண்ட்ஸை நீங்களே செலக்ட் பண்ணி ஆட் எலமெண்ட்ஸ் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆகி அந்த ப்ளே கிரவுண்டு பக்கத்தில் வந்துடும். ஸோ
ஸோ அதுக்கப்புறம் உங்களோட கேம்ஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரமான வெப்பன்ஸு வேறுங்களாம் கொடுத்துருக்காங்க. எஃபெக்ட்ஸு, ட்ரீஸு, லெட்டர்ஸு, இந்த மாதிரியான நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நான் எக்ஸாம்பிளுக்காக சின்ன சின்ன கேம்ஸை க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா நிறைய எலமெண்ட்ஸுக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதில் ஒவ்வொரு எலமெண்ட்ஸும் நான் ஆட் பண்ண போகிறேன். எப்படி கேம் விளையாட போகிறேன் அப்படிங்கிற காணிக்க போகிறேன். எப்படி கேமை க்ரியேட் பண்ண போகிறேன் அப்படிங்கிற காணிக்க போகிறேன். ஸோ இதில் ஒவ்வொரு எலமெண்ட்ஸாக பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணி அங்கே மூவ் பண்ணி வந்து அங்கே வைக்கணும். ஸோ எந்த இடத்துல உங்களுக்கு வேணுமோ அந்த இடத்த நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நான் செலக்ட் பண்ண கேம்ஸ் பார்த்திங்கன்னா இதுதான். ஸோ நான் க்ரியேட் கொடுத்துட்டேன். க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் இந்த கேம்ஸ் தான் நான் விளையாட போகிறேன். நம்மளோட ஹீரோ பார்த்திங்கன்னா இவர் தான். ஸோ இவர் பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டில் வர ஆப்ஜெக்ட், ஒவ்வொரு ட்ராகன்ஸ் இருக்குது, இந்த மாதிரி ஜாம்பிஸ் இருக்குது, இந்த மாதிரி நிறையா ஆப்ஜெக்ட் நம்மளை அட்டாக் பண்ண வரும். ஸோ அவங்களெல்லாம் அட்டாக் பண்ணிவிட்டு நம்மளோட டார்கெட் என்னமோ அங்கே ரீச் பண்ணணும். இதுதான் இந்த ஒரு கேமோட நான் க்ரியேட் பண்ண கேமோட கான்செப்ட். இந்த மாதிரி நீங்களும் கேம்ஸை க்ரியேட் பண்ணலாம். சூப்பராக இருக்கும். இந்த ஒரு அப்ளிகேஷன் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஒரு அப்ளிகேஷனோட லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நீங்களும் உங்களுக்கான கேம்ஸை க்ரியேட் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி நிறையா கேம்ஸை க்ரியேட் பண்ணி பப்ளிஷ் பண்ணுறதுனால நமக்கு நிறைய ஆடியன்ஸ் வருவாங்க. ஸோ நம்ம க்ரியேட் பண்ண கேம்ஸை கூட எடுத்து விளையாடுறக்க சான்ஸ் இருக்குது. ஸோ அப்படி விளையாடும் போது நமக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இவங்க உங்களோட கேம்ஸை எடுத்து விளையாடுறாங்க அப்படிங்கிற ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இந்த மாதிரி கேம்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஒரு கேம் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா உங்களோட ஆண்ட்ராய்ட் ஃபோன் அண்ட் iOS ரெண்டு ஃபோன்லேயுமே உங்களுக்கு அப்ளிகேஷன் இருக்குது. தாராளமாக ட்ரை பண்ணலாம். இதோட இந்த அப்ளிகேஷனோட ரெண்டு லிங்க்குமே பார்த்தீங்கன்னா நார்மல் கேம் அண்ட் 3D கேமோட லிங்க் பார்த்தீங்கன்னா ரெண்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் எங்களுக்கு சொல்லுங்கள். ஸோ கண்டிப்பாக ஃப்ரீ டைமில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட கேம்ஸை நீங்கள் க்ரியேட் பண்ணும்போது கொஞ்சம் டஃப்பாக கொடுத்து பாருங்கள். ஸோ டஃப்பாக கொடுத்ததுக்கப்புறம் தான் உங்களோட கேம்ஸை விளையாடுறதுக்கு ஆடியன்ஸுக்கு கொஞ்சம் விருப்பம் இருக்கும். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஸோ அதனாலேயே உங்களோட கேம்ஸை எடுத்து ட்ரை பண்ணுவாங்க, விளையாடுவாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் க்ரியேட் பண்ண கேமில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட ரொம்பவும் டஃப்பாக கொடுத்துருக்கேன். ஏன்னா நிறைய ஆப்ஜெக்ட்ஸ் நமக்கு ஆப்போசிட்டில் அட்டாக் பண்ணுற வர ஆப்ஜெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நிறையா கொடுத்துருக்கேன். ஸோ அதனாலே பார்த்தீங்கன்னா விறுவிறுப்பாக இந்த கேம்ஸை நம்மளால் விளையாட முடியுது. ஸோ ஒவ்வொரு லெவலை தாண்ட நம்மளோட ஆப்ஜெக்ட் என்னமோ அதை வந்து ரீச் பண்ணிடுவோம். ஸோ இதுதான் நான் என்னோட மொபைலில் க்ரியேட் பண்ண ஓன் கேம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஐடியாஸை யூஸ் பண்ணி உங்களோட கேம்ஸை நீங்களே க்ரியேட் பண்ணி விளையாடுங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்களே கிரியேட் பண்ணி கேம்ஸை விளையாண்டு பாருங்க. விளையாடுறது மறக்காம எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது ஷேர் பண்ணுங்க. இன்னொரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. அப்பதான் அடுத்தடுத்து வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா இருக்கும். ஸோ மீண்டும் ஒரு நல்ல வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன். பாய்.